அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, காலங்கள் கடந்தாலும் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில விசு அவர்களுடைய இயக்கத்தில் 1987 வெளியான திருமதி ஒரு வெகுமதி படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். மறைந்த விசு அவர்களை பத்தி சொல்லணும்னா, இவர் ஒரு சகலகலா வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் டைரக்டர் மட்டும் இல்லை, திரைக்கதை, கதாசிரியர் எல்லாத்துலேயுமே அதனால்தான் நான் என்ன சொன்னேன்னா, இவர் ஒரு சகலகலா வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நடிப்பு, குடும்ப திரைப்படத்தில் இவரை மாதிரி ஒரு யதார்த்தமான முறையில் யாராலையுமே நடிக்க முடியாது. அந்த லெவலுக்கு நம்மளை சிரிக்கவும் வச்சிருக்காரு, சிந்திக்கவும் வச்சிருக்காரு. இவருடைய டைரக்ஷன் மூலமாகவும் சரி, இவருடைய நடிப்பு மூலமாகவும் சரி. அந்த மாதிரி இவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்களோட வரிசையில் முதல் முறையாக இன்னைக்கு 1987 வெளியான திருமதி ஒரு வெகுமதி. இந்த படம் பார்த்தீங்கன்னா விசு அவர்களோட நாடகத்தை தான் அப்படியே இந்த படத்தோட கதையை திருமதி ஒரு வெகுமதி அப்படின்னு பேர் வச்சு எடுத்தாங்க. இந்த திரைப்படம் 1987 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அக்கா இவங்க ரெண்டு தம்பியை எந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. அவங்க வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் இவருடைய அக்காவையும் இவங்க மாமாவையும் எந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தில் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் கூட இவங்க அக்கா மாமாவோட பேச்சை இவங்க ரெண்டு பேரும் மீறவே மாட்டாங்க. அந்த லெவலுக்கு தான் இந்த திரைப்படத்தோட கதையை இயக்குனர் விசு அவர்கள் கொண்டு போயிருப்பார். பாண்டியன், கல்பனா அவர்களோட தம்பி எஸ்பி சேகர், இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நடித்த நடிகர்கள், விசு அவர்களோட திரைப்படத்தில் நம்ம மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி தான் அவருடைய திரைப்படங்களில் எல்லா நடிகர்களையும் அவர் நடிக்க வைப்பார். முக்கியமாக அவருடைய திரைப்படங்கள் லேடிஸ் ஆடியன்ஸை கவரா மாதிரி தான் அவருடைய திரைப்படங்கள், எல்லா திரைப்படங்களுமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் திருமதி ஒரு வெகுமதி. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எஸ்வி சேகர், பாண்டியன், கல்பனா, நிழல்க ரவி, ஜெயஸ்ரீ, கோகிலா, விசு அவர்களுடைய அண்ணன் ஒரு மிகப்பெரிய நடிகர் கிஷ்மு மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தால் அவர் ஒரு டைலாக் சொல்லுவார் இந்த படத்தில். இந்த கிருஷ்ணா இப்போ வேணால் உன் கண்ணுக்கு பொறுக்கி மாதிரி தெரியலாம், ஆனால் நான் வாழ்க்கையில் நீ மூக்கில் வரல வைக்கிற மாதிரி நான் முன்னுக்கு வருவேன், வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு எஸ்பி சேகர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சீரியஸான சூழ்நிலையில் கூட அந்த டிக்கியை மறந்துடாதா, இந்த டிக்கியை மறந்துடாத அப்படின்னு சொல்லுவார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய ஒய்ஃபால் லஞ்சம் வாங்கி அவர் இந்த திரைப்படத்தில் போலீஸுக்காக பயந்து அவர் ஓடுற மாதிரி ஒரு சீன் வரும். இந்த படத்தில் அவருடைய அக்கா நெஞ்சு வழியில் துடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ காரை நிறைய ஸ்டாப் பண்ணுவார் நிழல்க ரவி, யாருமே நிறுத்த மாட்டாங்க. அப்போ பாண்டியன் அவர்கள் வருவார். அதே மாதிரி இந்த டிக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் அவர்கள் ஒழிஞ்சிட்டு இருக்காம தான் இந்த படத்தோட சீன் வச்சுருப்பாங்க. கல்பனா அவர்கள் இந்த படத்தில் இறக்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. டிக்கிலேருந்து எழுந்து வருவார் எஸ்வி சேகர். அவர் யார் வீடோ அப்படின்னு நினச்சி உள்ளே போவார். கடைசியில் பார்த்தா அவங்க அக்கா இறந்துருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு டைலாக் தான் சொல்லுவார், என் அக்கா பணத்து மேலே போட்டு இருக்கிற புடவை மேலே மட்டும் நீ ஆசைப்படாத அப்படின்னு அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவாங்க. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா முடிவு ரொம்ப ஒரு வித்தியாசமான முடிவாக இந்த திரைப்படத்தில் எடுத்திருப்பாங்க. அதாவது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சொல்லி இதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட கதையை எடுத்திருப்பாங்க. ஏன்னா பாண்டியனோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அவருடைய ஒய்ஃபால் எப்படி முன்னுக்கு வராங்க அப்படின்னு காட்டுவாங்க. அவருடைய மனைவியோட பேராசையால் எப்படி அழிகிறாரு அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தில் காட்டுவாங்க. இதுக்கு மூல காரணமே இந்த படத்தில் கிஷ்மு அவர் தான் இந்த திரைப்படத்தில் எல்லார்கிட்டும் லஞ்சத்தை வாங்கிட்டு நிறைய வேலை செய்வார் அந்த ஆஃபீஸில். ஏன்னா இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை யாருமே மறந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது.
காலங்கள் கடந்தாலும் இந்த திரைப்படத்தை வந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க. விசு அவர்களோட திரைப்படம் தான். ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு சகாப்தம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்களையும் எல்லாரோட கதாபாத்திரமே நம்ம மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி தான் அவர் நடிக்க வச்சுருப்பார். இந்த திரைப்படத்தில் யாருமே வந்து நடிப்பை வந்து நல்லா நடிக்கலை, தேவையில்லாத கதாபாத்திரம் சொல்லவே முடியாது. எல்லாரோட நடிப்புமே நம்ம மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறது தெரியாது, முடியறது தெரியாது, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த திரைப்படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளை அள வைக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தை விசு அவர்கள் எடுத்திருப்பார். அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் திருமதி ஒரு வெகுமதி. விசு அவர்களோட திரைப்படங்களை பற்றி சொல்கிறதுக்கு இந்த ஒரு காணொளி போதாது. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு திரைப்படங்களையும் ஒரு சகாப்த மாதிரி அவருடைய திரைப்படங்கள். அவருடைய படத்தில் நடிக்கிற நடிகர்கள் எல்லாரையுமே ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எல்லா நடிகர்களையுமே யதார்த்தமான முறையில் இயக்குனர் விசு அவர்கள் நடிக்க வச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு நடிக்க வச்ச திரைப்படம் தான் திருமதி ஒரு வெகுமதி. அதே மாதிரி இந்த படத்தில் விசு அவர்களோட நடிப்பும் ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளையும் காமெடி காட்சியும் அதிகமாக இருக்கும். நிறைய காட்சிகள் நம்ம அழுகுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவருடைய திரைப்படங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு திரைப்படங்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான், அதுவும் அக்கா சென்டிமெண்ட்டை மையக்கருவாக வச்சு எடுத்த திரைப்படம் தான் திருமதி ஒரு வெகுமதி. அதனால்தான் அவர்களுடைய திரைப்படம்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. அதாவது திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத திரைப்படங்கள்லாம் இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தை ரீமாஸ்டர் வெர்ஷனில் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு கண்டிப்பாக வந்து கூட்டம் வலியும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் வலியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கவிதாலயா ப்ரொடக்ஷன். படத்துக்கு வந்து கதை, திரைக்கதை, டைரக்ஷன் விசு. படத்துக்கு இசை சங்கர் கணேஷ் அவர்கள். இப்போ 2025 இயக்குனர் விசு அவர்கள் டைரக்ஷன் பண்ண எந்த திரைப்படங்களுமே நம்ம யாராலையுமே மறந்திருக்க முடியாது. இயக்குனர் விசு அவர்கள் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்களோட வரிசையில் முதல் முறையாக நம்மளுடைய சேனலில் திருமதி ஒரு வெகுமதி படத்தை பற்றி ஒரு காணொளி வெளியிட்டிருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக ரீமாஸ்டர் வெர்ஷனில் மறுபடியும் திரையரங்குகளை ரீரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி திருமதி ஒரு வெகுமதி படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொளியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.